ஹாய்! ரொம்ப நாள் ஆயிடுச்சு லாங் வீடியோ போட்டு. லாஸ்ட்டாக போட்ட லாங் வீடியோ வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் போடாமல் கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் போடுறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று கார்த்திகை தீபம் இல்லையா, அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் 6:00 வந்து திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம வீட்டிலலாம் தீபம் ஏற்றுவோம். அதுக்காக நான் முன்னாடியே ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு 3:30 நான் குளித்து ரெடி ஆகிட்டு இந்த பூஜை சாமான்லாம் விளக்கி எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இப்படின்ட்டு 5:00 ஆகிடுச்சு. எதனாலனா தயாவால் தான். தயா வந்து ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிகிட்டே தான் இருந்தாள். நல்ல வேளை லைவ் போட்டு வச்சுருந்தேன். அதனால் கரெக்டாக திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றினதுக்கப்புறம் உடனே நானே வீட்லேயும் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன். தயா தான் ரொம்ப சேட்டை பண்ணிட்டா. விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி வச்சேன்னா அதை எடுத்து கீழே ஊற்றுறது, அந்த மாதிரி நிறைய சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாள். அப்படியே ஒரு வழியாக சமாளித்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே டின்னர் வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மாவு காலி ஆகிடுச்சு. அதனால சரி ஒன் பாட் ரைஸ் மாதிரி எதனா வைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து நான் வீட்டிலேருந்து இந்த சோயாபீன்ஸ், பெரிய சோயாபீன்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வச்சு அப்படியே ஒரு தக்காளி சாதம் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி போட்டுட்ருந்தேன். உண்மையிலேயே இது ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. எப்பயும் போடுற மாதிரி வெங்காயம், தக்காளி, பட்டை போடவே இல்லை நான். இப்போ அதை வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டேன். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலாலாம் போடணும். இதுக்கு வந்து நான் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு சோயாபீன்ஸ் எடுத்து கொட்டிக்கலாம். தயிர் இருந்துச்சுன்னா தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட தயிர் இல்லாதனால நான் தயிர் இன்றைக்கி போடலை. சோயாபீன்ஸை வந்துட்டு சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து ரைஸ் எடுத்திருந்தேன். அதுக்காக 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி போடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பாடும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறமா வந்துட்டு நெய் வந்து 1 ஸ்பூன் நான் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு கொத்தமல்லி இலை, புதினா இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். நான் வந்து 3 விசில் விட்டுக்கிட்டேன். ஒவ்வொரு அரிசி பொறுத்து 2 விசில்லையும் ஒரு சில அரிசிலாம் வெந்துடும். உங்களோட அரிசிக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. பார்க்கவே பிரியாணி மாதிரி இருந்துச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி, அப்படி இல்லைன்னா வந்துட்டு அப்பளம், முறுக்கு இந்த மாதிரியான சைடிஷ்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாப்பாவுக்கு தனியாக கொடுத்தேன். அவள் சாப்பிடலை. அவங்க அப்பா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க கூட உட்காந்து அவளே சாப்பிட்டுட்ருக்கா. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.